அப்பா, கிருபைன்னா என்னப்பா? கிருபை தானே. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பைபிள்ல. இந்த கிருபைங்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையே ஒருத்தரோட பேரை வச்சு நம்ம சொல்லிடலாம். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு நபர்ல கிருபை முழுவதும் அடங்கிருச்சு. தெரியுமா உனக்கு? என்னப்பா புதுசா சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துனா கிருபையா? ஆமாப்பா, இயேசு கிறிஸ்து தான் கிருபை. எப்படி? யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு கொடுத்தாரு பத்தியா, அதுதான் கிருபை. பைபிள்ல நிறைய இடத்துல கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கூட சங்கீதம் 32:10 கூட கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதத்துல ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாசம் வாக்கு தத்தம் கூட இந்த வசனம் தான். கிருபை கர்த்தரை நம்புகிறவர்களை சூழ்ந்து கொள்ளும். நம்ம நிறைய நேரம் மனுஷங்களை நம்புறதை நிறுத்திட்டு கர்த்தரை உண்மையா நம்ம பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலும் பெரிய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்வதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. உன் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய கிருபை வச்சிருக்கிறார் தெரியுமா? அப்பா, என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன கிருபை வச்சிருக்கிறாருன்னு எனக்கு சொல்றீங்களா? பைபிள்ல நிறைய பேரோட வாழ்க்கையில தனித்தனியா ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறார். நீ நோவா அப்படிங்கிற ஒருத்தரை நீ எடுத்து பார்த்தேன்னா அவருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி ரொம்ப அழகா ஆதியாகமம் 6:10 எழுதி வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், அப்படி ஒவ்வொரு நபர் மேலேயும் கிருபை வச்சது போல உண்மையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய கிருபை வச்சிருக்காரு. பாரு, உன் லைஃப்ல ஆண்டவர் அறிஞ்சு கொண்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ கடந்து வந்த பாதையை நீ திரும்பி பார்த்தேன்னா இந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதை நீ கவனிச்சு பார்த்தேன்னா அவருடைய கிருபை தான் இந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி வச்சிருக்கு. நான் என்னையும் சொல்றேனே, என் வாழ்க்கையிலையும் கிருபை இருக்கு. நான் தகுதியே இல்லாத ஒரு நபர் தான். ஆனால் என் மேலேயும் கர்த்தர் பாராட்டின அந்த அன்பு தான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா தேவனுடைய பிரதிநிதியா நிற்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். கிருபை எந்த மனுஷனையும் உயர்த்தக்கூடியது. குப்பையில கிடக்கிறவனை கூட கோபுரத்துல கொண்டு போய் நிறுத்த அவருடைய கிருபைனால முடியும். பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. யோசேப்பு குழியில இருந்தா அவனை ஆண்டவர் அரண்மனையில உட்கார வச்சார். ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்த தாவீத அரசனாய் மாற்றினார். அவருடைய கிருபை என்ன வேணா செய்யும். இந்த கிருபையை சார்ந்து வாழ்ந்து பழகுங்களேன், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். God bless you.